ஏல மாப்பிள இதாண்டா பொண்ணு, நல்லா பாத்துக்க. ஆமா, அப்புறம் காலத்தான் பார்த்தேன் மூஞ்சிய பாக்கலன்னு சொல்லிடாத. ஆமா ஆமா, இந்த காலத்து பசங்க எதை ரசிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நிமிந்து பாருங்க, அப்புறம் பொண்ணு நீயா அதுவாங்கிற சந்தேகம் வந்துட போகுது. ஏண்டா ஏன் எழுந்துட்ட? தம்பி என்னாச்சு? மன்னிக்கணும், வாங்க போலாம். என்ன விஷயம் சொல்லு. எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. தம்பி தம்பி என்ன சொல்லுது? கல்யாணம் பிடிக்கலையா? தம்பி, பொண்ணுக்கு அழகு இல்லைன்னு சொல்லுங்க, அது உங்க கண்ணை பொறுத்த விஷயம். ஆஸ்தி இல்லைன்னு சொல்லுங்க, அது உங்க மனசை பொறுத்த விஷயம். ஆனா இப்படி ஒண்ணுமே சொல்லாம போனா அசலார் பைக்கு அவலாயிடும்பா. டேய், அவசரப்படாதடா. இது அம்மனா பார்த்து நிச்சயம் பண்ண கல்யாணம். தம்பி, ஏழை வீட்டு பொண்ணா இருந்தாலும் பொண்ணு பாக்குறதுக்கு நல்ல மகாலட்சுமி மாதிரி இருக்கா. ஏண்டா, சேத்துல விளைஞ்ச நெல்லுங்கிறதுக்காக சோத்த ஒதுக்கியா வச்சிடறோம்? அதுக்காக சேத்துல விழுந்ததே சேர்த்து தின்னுறது இல்ல. ஏண்டா, நீ இப்ப என்னதான் சொல்ற? நான் எதையும் சொல்ல விரும்பல. இப்ப நீங்க வர்றீங்களா? நான் போட்டா நில்லுங்க. நான் உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும். சுந்தரம், அந்த பொண்ணு உங்ககிட்ட எதையும் சொல்லணும்னு ஆசைப்படுறா. போய் என்னன்னுதான் கேட்டுட்டு வாயண்டா. போடா. எதை நீங்க மனசுல வச்சுக்கிட்ட? இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொன்னீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா, நான் ஒரு ஆம்பளை. நாளைக்கே நானும் வேஷ்டி கட்டிட்டு வீதியில் நடக்கணும்ல. நான் உங்களை கூட்டத்துக்கு காரணம் பழசையெல்லாம் மறந்துட்டு எனக்கு பரிசம் போடுங்க மன்றாடுறதுக்காக இல்ல. நடந்ததெல்லாம் என்னன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது என் கண்ணெதிரில் நடந்த கதை தானே. அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. அவங்க உங்களை அடிச்சு போட்டுட்டேன். என்ன ஏத்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுதான் நடந்தது. எந்த ஆதரவும் இல்லாம நின்ன எனக்கு இந்த ஆத்தாதான் துணை இருந்தா. ஆமா, இந்த மருவத்தூரதா என் மானத்தை காப்பாத்தனா. நான் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சுட்டேன், இது சத்தியம். நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றது நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இல்ல. நான் கெட்டு போனவங்கிற தப்பான எண்ணத்தோட நீங்க இந்த வீட்டு வாசப்படியை தாண்டக்கூடாதுங்கிறதுக்காக தான். இனிமே இந்த கல்யாணத்தை நிறுத்துறதும் நடத்துறதும் உங்க கையில இருக்கு. துக்காராம், அன்னைக்கு நீ இல்லாம போயிட்டியே, டிரைவர் பையன் அடிச்சிட்டாயா? ஆமா, இப்ப சத்தம் போட்டு என்ன பண்றது? அந்த பொண்ணு வேற கல்யாணம் பண்ணிட்டானே. பாரு, அவனை ஏதாவது ஒண்ணு பண்ணணுயா. தோஸ்தே, உங்களையும் அவனையும் கம்பேர் பண்ணா அவன் பொடி பையன். உங்ககிட்ட கோதாவரி நின்று சண்டை போடுற அளவுக்கு அவன் என்ன தாதாவா சோதா? முதலாளி, நம்ம துக்காராமன் கிட்ட சொல்லிட்டா காரியத்தை பக்காவா முடிச்சிருவாரு. ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா தலைவலியா உட்காந்துருக்க. அதான் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். நீங்க இதையும் ஏத்துக்கிறீங்க, இதுகளையும் ஏத்து விடுறீங்க. என்ன பண்றது? எல்லா பையனும் அப்படித்தான் இருக்கிறான். துக்காராம், அந்த பவானி பொண்ண உன் தோப்புல இருக்கிற குடிசைக்கு கூட்டிக்கிட்டு போறதுக்காக நாங்க போட்ட பிளான் அந்த சுந்தரம் பயலுக்கு தெரியும். நீ என்ன பண்ற? சந்தர்ப்பம் பார்த்து அந்த பயல மீட் பண்ற. சரி, மீட் பண்ணி உன் கண்ணெதிர நான் அந்த பொண்ணை கற்பழிச்சதா டூப்பு விடுறேன். தோஸ்து, அவன் நம்பணுமே. நம்ப வைக்கலாமே. எப்படின்னா, பாரு, அந்த பயல அடிச்ச உடனே அவன் மயக்கம் போட்டு விட்டுட்டான். அங்க நடந்த சமாச்சாரம் அவனுக்கு தெரியாதுல்ல. இந்த பொண்ணு அவனுக்கு சொல்லிக்கிட்டோம். அதே பிளேட்ட நாம திருப்பி போட்ட. கரெக்ட். உங்களோட கூட்டு சேர்ந்து எத்தனை குடும்பங்களுக்கு வெட்டு வச்சிருக்கிறேன். இது எனக்கு சர்வசாதாரணம். பிரிச்சர்றேன் பிரிச்சர்றேன். முதலாளி, முதலாளி, என்னடா மறந்துட்டீங்களா? என்னடா? அந்த ஆங்காங் பார்ட்டி இன்னைக்கு வரதா சொல்லி இருக்கான். இன்னும் சிலையை பேக் பண்ணாம இருக்கமே. மறந்தே போச்சே. துக்காராம், இந்த சிலையில தான் என் வாழ்க்கையை அடங்கிருக்கு. லாரி பணத்தை வாரி விட்டுருக்கிறேன். ஹாங்காங் பார்ட்டி சொன்ன மாதிரி பணத்தோட வந்துட்டா
நான் ராஜா, நீ மந்திரி. மந்திரி. அப்ப நானு அலையாத, எப்பவும் போல கூஜா. என்னன்னு நான் ஒண்ணு தலையை எடுத்து பொட்டி கூட விட கைதே. முதலாளி, இது அநியாயங்க. எதுடா? சாஸ்திரக்கு பாவம் இல்லைங்களா? அதுல இது அம்மன் சிலை. அவ சீறி எழுந்தான்னா நீங்க எங்க ஓடி ஒழிஞ்சாலும் விடமாட்டா, பழி தீத்துருவா. கொடா அறிவு கட்டவன. உன்ன மாதிரி பைத்தியக்காரனுக்கு இது அம்மன் சிலை, என்ன மாதிரி பகுத்தறிவாதிக்கு ஐம்பொன் சிலைடா. நீ உருக்கமா கும்பிடுத, நம்ம ஐயா உருக்கி வித்துருவாரு. நீங்க என் முதலாளி, நீங்க நல்லா இருக்கணும்னு அந்த மேல்மருவத்தூர் ஆதிபரா சென்றுகிட்டு உங்களுக்கு குங்கும பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். நீங்க இந்த பாவத்தை செய்துகிட்டு இருக்கீங்களே. டேய், மேலாவது மருவத்தூராவது சும்மா புலம்பிக்கிட்டு போடா. I am Mr. Palkang, coming from Hong Kong. கேட்டீங்களா தோஸ்து? நம்ம ஊரு பாண்டிய ஹாங்காங்க்கு போய் பேரை பாங்காங்னு வச்சுக்கிட்டாரு. அவர் எப்படி பேர் வச்சிருந்தா நமக்கு என்ன? அவர் கையில பணம் இருக்கு, நம்ம கையில சிலை இருக்கு. சீக்கிரம் முடிய வியாபாரத்தை. வியாபாரத்தை கட்டுப்புட்ட முடிச்சிடணும். போலீஸ் கெடுபடி ஜாஸ்தி இருக்கு. நான் அதான பொட்டி தரங்க. சிலை இருக்கிற பொட்டி எடுத்து ஐயா கார்த்திக்ல வை. ஒரு நிமிஷம், நான் ஏன் பொட்டியை திறந்து பணத்தை காமிச்ச மாதிரி நீங்க உங்க பொட்டியை திறந்து சிலையை காட்ட வேணாமா? அம்மன் சிலையாச்சே பயந்துட போறீங்கன்னு நம்ம தோஸ்து விட்டுட்டாரு. ஆஹா, இது மாதிரி 1000 சிலையை பார்த்தவன் வாங்கினவன் வித்தவன் வெட்டி திறந்து காட்டுங்க சார். அட நாங்களா வேண்டாம்னா போய் திறந்துக்குங்க, பாத்துக்குங்க. வாங்க. சிலைன்னு சொல்லி பாப வச்சு வியாபாரத்தை மோசடி பண்ற உனக்கு இருக்கு வியாபாரம் வேறையா? அந்த பாம்பு எப்படி அவன் சிலைடாச்சு? என் தலையே சுத்துது முதலாளி. இது தெய்வ செயல்னு நினைக்கிறேன். வெங்காயம் ஆவின் பால் குடிக்கிற அல்சேஷன் நாயா இருக்குதாங்க, ஆதிசேஷன் இருக்கிறாரே. பாருங்களா, ஏண்டா குழப்பறீங்க? டேய், அந்த தண்ணி நல்லா போட்டு கூட நீங்களே மூடுங்க முதலாளி. ஐயா, நான் வரேன். பாம்பு. ஐயா, ஐயா. வாங்க இன்ஸ்பெக்டர், என்ன இவ்வளவு தூரம்? அவர் என்ன சம்பந்த பேசவா வந்திருக்கிறாரு? சமாச்சாரம் விசாரிச்சுட்டு போலான்னு தான் வந்திருக்காரு. நீங்க சில திருட்டு படி இருக்கிறா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அத மரியாதையா நீங்களே எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. சில என்ன? ஆமா, அது என்ன சிலை? சார், எங்க எங்க இதுக்குள்ள என்ன இருக்கு? அதுக்குள்ள இந்த லாரி சாமான்லாம் இருக்கு. இல்ல துக்காரா, லாரி இருக்குதுங்க. இத நான் பார்த்தாகணும். நீங்க இன்சூரன்ஸ் பண்ணிருக்கீங்களா? வாய முடியா. அவங்க உங்க விதியை அவங்க மாத்த முடியாதுங்க. பாருங்க. என்னையா இது? செல்ல பாம்பு ஆச்சு, பாம்பு மறுபடியும் சிலையா போச்சே. எல்லாமே மாயமா இருக்கு. எனக்கு கிடைச்ச தகவல் சரியாதான் போச்சு. இந்த ராஜலிங்கம் போனா இன்னொரு மந்திரலிங்கம். அது வரைக்கும் இருக்கு நீங்க வயித்துல கட்டிட்டு டேட் பண்ணலாங்கிறீங்களா? அப்படியே ராசாத்திய நான் கண்கலங்க வச்சிருவனா? இப்ப நான் வேலை தேடி தான் போறேன். எங்க? மேலிடத்துக்கு. மேலிடுன்னா? நமக்கு மேலிடது மீதானே. சரியான நேரத்துல சரியான முடிவு எடுத்திருக்கீங்க. ஓம் சக்தி, 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 சுந்தரா ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. என்னால நம்பவே முடியல. நீ அங்க பிரதர்ஷனம் பண்ற? இன்னைக்கு ஒரு நாள் பண்ணி பிரயோஜனம் இல்லப்பா. நான் செஞ்ச பாவங்களுக்கு ஆயுள் பரிந்தரமோ அங்க பிரதட்சணம் பண்ணணும். என்ன ராஜலிங்க இந்த ஊர்ல எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை கெடுத்தான். அதுக்கு உறுதுணையா நான் இருந்தனே. அவளுக்கு என்னாச்சு? எவனாலையோ கற்பழிக்கப்பட்டு அவ கிணத்துல விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டா. சுந்தரம் தற்கொலை செஞ்சுக்கிட்டா. சரி சரி, ரொம்ப அழாத. நடந்ததெல்லாம் மறந்துரு. அது மட்டுமா, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு வந்துகிட்டு இருந்த பொண்ண உன்னையும் அடிச்சு போட்டுட்டு அந்த பாவி கெடுத்துட்டானே. என்னது? ராஜலிங்க அந்த பொண்ணை கெடுத்துட்டானா? ஆமா. நிஜமாவா? அவ உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டது அவள நான் கேள்விப்பட்டேன். என்னப்பா ராஜலிங்கத்தோட இத்தனை நாள் பழகுற, அவனை பத்தி புரிஞ்சுக்காம இருக்கிறியே. பவானி கெட்டு போனவளா? என் மனைவி கெட்டு போனவளா? என்னப்பா சொல்ற? அந்த பொண்ணு உன்னுடைய மனைவியா? ஆமா துக்காராம், அவ போய் சொல்லி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு இப்பதான் தெரியுது. சுந்தரம், அந்த பொண்ண நீதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா
இந்த பாவி அந்த உண்மையை சொல்லி இருக்க மாட்டாப்பா. இல்ல துக்காராம், நீ பாவம் செஞ்சவில்லை, நான் தான். பவானி, பவானி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒரு மாதிரி அல்லடி, ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். என்னாச்சு உங்களுக்கு? இப்ப என்ன வந்தது? இன்னும் என்னடி நடக்கணும்? வா சொல்லு. இந்த அம்மா சக்தி உள்ளவதானே? அதுல என்ன சந்தேகம்? ஊமைகளை பேச வைக்கிறதாவ, உண்மைக்கு மாறா பேசுறவங்களை ஊமையாக்குறதாவ இல்லையா? கண்ணை குடுக்கிறதாவ, கண்ணறிய பொய் சொல்றவங்களை கண்ணை பறிக்கிறதாவ இல்லையா? ஊரறிஞ்ச உண்மைக்கு இப்ப நான் ஒப்புதல் தரணுமா? இல்ல, அது உண்மையா இருந்தா இந்நேரம் பேச்சு பறிக்கப்பட்டு நீ ஊமையா இருக்கணும், பார்வை பறிக்கப்பட்டு குருடா இருக்கணும். நானா? எதுக்கு? நீங்க என்ன சொல்றீங்க? துரோகி, இன்னுமா நீ என்கிட்ட நடிக்கிற? மரியாதையா சொல்லு, அன்னைக்கு ராஜலிங்கம் உன்னை கெடுக்கல, அம்மா தடுத்து காப்பாத்திட்டான்னு சத்தியம் செஞ்சியே, அது போயிட்டானே. சத்தியத்து மேலேயே நீங்க சந்தேகப்பட்டா நான் வேற எந்த சாட்சியை வச்சு நிரூபிக்க முடியும்? வேற யார் சொல்லியிருந்தால் நான் நம்பி இருக்க மாட்டேன். உன்னை ராஜலிங்கம் கெடுக்கிறதுக்கு துணையா இருந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடிக்க வந்த ஒரு பக்தன் சொன்னதை கேட்டு தாண்டி நான் ஓடி வர்றேன். நான் நிச்சயமா சொல்றேன், நீ கெடுக்கப்பட்டவதான், கெட்டு போனவதான். உன் முகத்துல முழிக்கிறதே பாவம். வானம் உள்ளவ கழுத்தில் தாண்டி மாங்கல் இருக்கணும். நீ கலங்கப்பட்டவன். இந்த புனிதமான தாலி இனியும் உன் கழுத்துல இருக்கக்கூடாது. நான் தப்பானவன் உங்களுக்கு சந்தேகமா இருந்தா எனக்கு வேற எந்த தகுதி வேணாலும் கொடுங்க. மாங்கலத்தை மட்டும் பறிச்சிடாதீங்க. பத்தினி கழுத்துல இருக்கிற தாலிய பறிச்சா தாண்டி பாவம். நீ உத்தமி இல்ல, உன் கழுத்துல தாலி இருக்கிறதே தர்மம் இல்ல. நீ வணங்குற அம்மன் மேல ஆணையா சொல்றேன், இன்னையோட உனக்கு எனக்கு இருந்த உறவு அருந்து போச்சு. கட்டின புருஷனை என் மேல கடந்து சுமத்துட்டு போறத பார்த்தோம் இப்படி மௌனமா இருக்கியே. உன்னை தவிர அன்னைக்கு நடந்த உண்மை வேற யாருக்குமா தெரியும்? சொல்லு.